Okay, நீங்க பார்க்கலாம்னா part 21 how to convert PDF to Excel using Spire package in Visual Studio 2022 டீட்டெயிலாக பார்க்கலாம். Today's agendaல convert PDF to Excel using Spire package in Visual Studio 2022 code explanation, convert PDF to Excel using Spire package in Visual Studio 2022 demo session. ஃபஸ்ட்டு வந்து கோட் செஷன் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து என்னுடைய கன்வெர்ட் பிடிஎஃப் டு எக்ஸல் யூசிங் ஸ்பயர் பேக்கேஜோட விசுவல் 22 கோட். ரைட் ஹேண்ட் சைடு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. யூசிங் system.io spire.pdf இதான் நம்மளுடைய ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணும். சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபண்டமெண்டல் கிளாஸ் லைக் கன்சோல் ஸ்டிங் அண்ட் எக்ஸப்ஷன் காரணம் யூஸ் பண்ணுறோம். system.io எதுக்கு சொன்னால் ஃபெசிலிட்டி ஃபார் டைரக்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இன்க்ளூட் ரீடிங் அண்ட் ரைட்டிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். spire.pdf எதுக்கு யூஸ் பண்ணால் ஃப்ரம் த spire.pdf எதுக்கு யூஸ் பண்ணால் அதோடைய லைப்ரரி ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா லோட் அண்ட் கன்வெர்ட் த பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோன்னா எக்ஸலில் வந்து தட் இஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து எப்படி எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணலாம் அதுக்காக தான் இந்த spire.pdf பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நேம் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் டு எக்ஸல். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணால் டிஃபைன் நேம் ஸ்கோப் பிடிஎஃப் டு எக்ஸல் டு ஆர்கனைஸ் கிளாஸஸ் அதுக்காக நம்ம சொல்கிறாங்க. இது நம்மளுடைய இதான் வந்து நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா இன்டர்னல் கிளாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா நேம் ஸ்பேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸ்டார்டிங் வைன்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் எதுக்கு யூஸ் பண்ணால் இன்டர்னல் கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, அதான் என்ன சொல்லலாம் இன்டர்னல் கிளாஸ் பார்த்தா டிஃபைன் a கிளாஸ் ப்ரோக்ராம் த இன்டர்னல் கீவேர்ட் மீன்ஸ் இட் accessible only within the assembly அப்படி சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த கன்சோல் அப்ளிகேஷன் ஆர் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட். அதான் என்ன சொல்லலாம் ஸ்டார்டிங் வைன்மெண்ட் ஸ்ட்ரிங் டாட் ஆரம்பிச்சு சொல்ல வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்டரி கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர் ஸ்ட்ரிங் அவுட்புட் ஃபோல்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இன்புட் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபோல்டரில் டைரக்டரியில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபீட் நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ அவுட்புட் ஃபோல்டரில் என்ன டைரக்டரி கொடுத்தனா அவுட்புட் எக்ஸல்ன்ற நேம் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இன்கேஸ் நான் அவுட்புட் ஃபோல்டர் டைரக்டரி இல்லை அப்படின்னா புதுசாக க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் கோட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இன்புட் பிடிஎஃப் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மல்டிபிள் பிடிஎஃப் ஃபைல் இருக்குன்னா நமக்கு வந்து ஸ்ட்ரிங்கில் தான் வந்து ரன் ஆகும். ஓகேவா, இப்போ 10 ஃபைல் இருக்குன்னா 10 ஃபைலில் ஒரு ஃபைலாக தான் நமக்கு ரன் ஆகும். அதான் என்ன சொல்லலாம் ஸ்ட்ரிங். ஸோ எப்படி வாங்கினா அரேயில் தான் வாங்கும். ஸ்ட்ரிங் அரே பிடிஎஃப் ஃபைல் ஈக்குவல் டு டைரக்டரி டாட் கேட் ஃபைல்ஸ். ஸோ இதில் வாங்கினா இன்புட் ஃபோல்டர் வாங்குது. என்ன நேமில் வாங்கினா டாட் பிடிஎஃப் ஃபைல் மட்டும்தான் அதோட டாட் பிடிஎஃப் எக்ஸ்டென்ஷன் மட்டும்தான் எடுத்துக்குது. ஸோ வேறு எதுவுமே எடுத்துக்காது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரிங் ஒரு ஃபைலாக தான் நம்ம வாங்குறோம். அதுதான் என்ன சொல்லுறாங்கன்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் பிடிஎஃப் இன் பிடிஎஃப் ஃபைல் சொல்கிறாங்க. ஓகேவா, அது என்ன சொல்லலாம் பிகின்ஸ் எ லூப் தட் ப்ராசஸ் ஈச் பிடிஎஃப் ஃபைல் பாத் 1 by 1. ஸோ 1 by 1 தான் வந்து ஸ்ட்ரிங்கில் வாங்குறாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபைல் நேம் கூட பாத் டாட் கெட் ஃபைல் நேம் வித்தவுட் எக்ஸ்டென்ஷன் பிடிஎஃப் பாத். ஸோ பிடிஎஃப் பாத்துலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா ஃபைல் நேம் மட்டும் தான் எடுக்கிறாங்க, அதோட எக்ஸ்டென்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் எக்ஸல் அவுட்புட் இக்குள்ள பார்த்துட்டு கம்மின் அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் நேம் ப்ளஸ் டாட் எக்ஸ்எல்எக்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அந்த ஃபைல் வந்து வாங்குகிறோம் இல்லையா, என்ன நேம் வாங்கினா வெறும் ஃபைல் நேம் மட்டும் தான் வாங்குறோம். அந்த ஃபைல் நேம் என்னென்னா கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் என்ன நேமில் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணுறோன்னா டாட் எக்ஸ்எல்எக்ஸ் அப்படின்ற நேமில் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பிடிஎஃப் டாக்குமெண்ட் டாக் ஈக்குவல் டு நியூ பிடிஎஃப் டாக்குமெண்ட். ஸோ இது வந்து ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எதுக்காகனா கிரியேட் நியூ இன்ஸ்டன்ஸ் ஆஃப் பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஃப்ரம் spire.pdf டு ஒர்க் வித் த பிடிஎஃப் ஃபைல்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா spire.pdf இப்போ தான் நம்ம கால் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா spire.ல பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்பயர் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் கிளாஸஸ் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிளாஸ் மல்டிபிள் லைப்ரரி ஃபைல்ஸஸ்லாம் இருக்குது. ஓகேவா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து நம்ம கன்வர்ஷனே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ கன்வர்ஷன் வந்து முடிஞ்சக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து டாட் லோட் ஃப்ரம் ஃபைல் பாத் பிடிஎஃப் பாத் வந்து சேவ் ஆகும். என்ன சொல்லுவாங்கன்னா லோட் த பிடிஎஃப் ஃபைல் ஃப்ரம் டிஸ்க் இன்ட்டு மெமரி யூஸிங் த ப்ரொவைடட் ஃபைல் பாத். ஸோ அதில் தான் லோட் ஆகுது ஃபைல். நெக்ஸ்ட் என்ன சேவ் ஆகுது. இதில் நெக்ஸ்ட்டு சேவ் ஆகுது. எது சேவ் ஆகுதுன்னா டாட் சேவ் டு ஃபைல் என்ன நேம் சேவ்னா எக்ஸல் அவுட்புட் spire.pdf ஃபைல் ஃபார்மட் டாட் எக்ஸ்எல்எக்ஸஸ்ன்ற நேமில் சேவ் ஆகுதுன்னா எதை பேஸ் பண்ணால் spire.pdf அந்த ஃபைல் டாட் ஃபார்மேட்லேருந்து தான் நம்ம வந்து பிடிஎஃப் எக்ஸல் கன்வெர்ட் ஆகிட்டு நமக்கு அது சேவ் ஆகுது. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெர்ட்ஸ் அ பிடிஎஃப் ஃபைல் டு எக்ஸல் ஃபார்மேட் அண்ட் சேவ் இட் டு த அவுட்புட் ஃபோல்டர் ஆஸ் என்ன டாட் எக்ஸ்எல்எக்ஸ் நேமில் தான் சேவ் ஆகுதுன்னு சொல்ல வராங்க. ஓகேவா, ஸோ இன்டர்னலாக வந்து நமக்கு வந்து இந்த ப்ராசஸ் நடக்கும். எதை பேஸ் பண்ணினா ஸ்பயர் டாட் பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் சேவ் ஆகும். ஓகேவா, ஸோ என்ன நேம் நெக்ஸ்ட் என்னென்னா டாட் இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். எப்படி க்ளோஸ் பண்ண அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீஸ் ரிசோர்ஸஸ் அண்ட் என்ஷூர் த ஃபைல் இஸ் ப்ராப்பர்லி க்ளோஸ். ஸோ எல்லாமே கம்ப்ளீஷன் ஆகிடுச்சா அதுக்காக தான் முடிஞ்சக்கப்புறம் தான் வந்து டாட் க்ளோஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா, இப்போ நீங்கள் 10 ஃபைல் கொடுக்குறீங்க 10 ஃபைலும் கன்வெர்ட்டர் ஆகிடுச்சு அப்படின்னா கன்சிடர் இல்லை பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டர் அப்படின்னு நம்ம கொடுக்கும். என்ன நேம் கொடுனா என்ன ஃபைல் நேமோ இருந்ததோ டாட் பிடிஎஃப் இருந்து இல்லையா, அது டாட் பிடிஎஃப் என்னென்னா ஃபைல் நேம் வந்து டாட் எஸ்எல்எக்ஸ்ன்ற நேமில் வந்து நம்ம சேவ் ஆகும். அதை என்ன சொல்லலாம் டிஸ்பிளே த மெசேஜ் கன்சோல் கன்ஃபார்மிங் த
கன்வர்ஷிங் ஆஃப் தட் ஃபைல் அப்படி சொல்ல வராங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணால் இப்போ இன்கேஸ் நீ இன்புட் ஃபைலில் வந்து எனக்கு டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் ஃபைல் பிடிஎஃப் ஃபைல் எடுத்து ஃபைல் டாட் டெலிட் ஃபைல் கொடுத்தீங்கன்னா இன்புட் ஃபைலில் இருக்கிற ஃபைல் எல்லாமே டெலிட் ஆகிடும். அது என்னன்னா லூப் த்ரூ த ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபைல் அகெயின் அண்ட் டெலிட்ஸ் ஃப்ரம் த இன்புட் ஃபோல்டர். ஓகேவா. ஸோ எல்லா ஃபைலும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஆல் பிடிஎஃப் ஃபைல்ஸ் ஆர் கன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் காமிச்சிடும். ஓகேவா. அது என்னென்னா டிஸ்பிளே த ஃபைனல் சக்ஸஸ் மெசேஜ் ஆஃப்டர் ஆல் கன்வர்ஷன் டெலிஷன் ஆர் த கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி மெசேஜ் காமிச்சிடும். ஸோ நம்ம ஸ்பயர் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எக்ஸல் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஒரு 10 ஃபைல் தான் நமக்கு வந்து இப்போதைக்கு நம்ம வந்து ரிசர்ச் கொடுத்தது இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு லைசன்ஸ் வெர்ஷன் கிடையாது. நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷன்னா வாங்கிட்டேன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் ஃபைல் இன்கேஸ் நீங்கள் ஒரு 100 ஃபைல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷன் தான் நம்ம பண்ண முடியும். ஓகேவா. இது நமக்கு ஒரு டெமோக்காக தான் நம்ம கொடுக்குறாங்க. இந்த டெமோ பர்பஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10 ஃபைல் மட்டும் தான் பேரலாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா. நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸோ எவ்வளோ ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் கோட் எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி போயிடலாம். இதான் நேம் சிஸ்டம் ஐஓ யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்பயர் டாட் பிடிஎஃப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கான பிடிஎஃப் டு எக்ஸல் கன்வர்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்புட் டைரக்டரி. ஸோ என்னென்னா இன்புட் அண்ட் அவுட்புட் பார்த்து கொடுத்து வந்துட்டு 2 டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிரியேட் அவுட்புட் ஃபோல்டர். இன்கேஸ் அவுட்புட் ஃபோல்டர் இல்லைன்னா புதுசாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கெட் பிடிஎஃப் ஃபைல் எதுலேருந்து க்ரியேட் ஆகணும் கெட் பண்ணோம் அப்படின்னா டைரக்டரி டாட் கெட் ஃபைல்ஸ் ஃபெச்சஸ் ஆல் பிடிஎஃப் ஃபைல் மட்டும் தான் எடுத்துக்கும், வேறு எந்த ஃபைலும் எடுத்துக்காது. நெக்ஸ்ட் வந்து லூப் த்ரூ த பிடிஎஃப். இந்த லூப் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட் என்ன ஃபார் ஈச் ஃபைல் பார்த்தீங்கன்னா லோட் வித் பிடிஎஃப் டாக்குமெண்ட் டாட் லோட் ஃப்ரம் த ஃபைல் அது அந்த மாதிரி தான் வந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் எக்ஸ்எல்எஸ் ஏன்னா .xls ஃபைல் நேம் தான் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆகிடும். இப்போ இன்கேஸ் இன்புட் டைரக்டரி ஃபைல் வந்து நீங்கள் டெல் பண்ணால் இந்த கோடு யூஸ் பண்ணி தான் ஆப்ஷனல் கோடு தான் நீங்கள் எதுக்கு வந்து டெல் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து கன்சோலில் மெசேஜ் காமிச்சிடும். ஓகேவா. ஓகே, எல்லாமே க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோடு உள்ள போயிடலாம். இதை வந்து PDF டு எக்ஸல் கன்வெர்ட்டர். ஸோ இது என்னுடைய ஹெடர் ஃபைல்ஸ். இது நெக்ஸ்ட் இதுதான் நேம் ஸ்பேஸ். ஸோ அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசிஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இன்டர்னல் கிளாஸ் ப்ரோம் அது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசிஸில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிஃபைட் ஸ்ட்ரிங் டாட் ஆர்மின் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேசிஸ் இருக்குது. இப்போ இதான் ஸ்ட்ரிங் இன்புட் ஃபோல்டர் இருக்குது. ஸோ இதான் வந்து என்னுடைய இன்புட் ஃபோல்டர் பார்த்தது. என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா இன்புட் PDF நேம் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்கு அவுட்புட் ஃபோல்டர் பார்த்தது. ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருக்கேன், அவுட்புட் எக்ஸல்ன்ற நேமில் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் அவுட்புட் டைரக்டரி நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா இந்த அவுட்புட் ஃபோல்டரில் புதுசாக கேரக்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேவா. இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் அரேயில் தான் எடுக்கிறோம். இப்போ ஃபைல் பார்த்தீங்கன்னா 1 by 1 தான் எடுக்கும். என்னென்னா .pdfன்ற நேம் ஃபைல் தான் எடுக்கும். ஓகேவா. வேறு எதாவது ஃபைல் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் ஃபைல் வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் PDF பாத் இன் PDF ஃபைலில் தான் வந்து ரன் ஆகும். ஓகேவா. ஸோ ஒரு ஃபைலில் தான் ரன் ஆகும். ஸ்ட்ரிங் எக்ஸல் அவுட்புட் ஈக்குவல் டு பாத் கம்பைன் அவுட்புட் ஃபோல்டர் ஃபைல் நேம் .x. அது என்ன சொல்ல வராங்கன்னா PDF ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபைலில் வந்து வெறும் ஃபைல் நேம் மட்டும் தான் எடுத்துக்கும். ஃபைல் நேம் வந்து என்னன்னா அது கன்வர்ஷன் ஆகிட்டு .xlx இந்த நேமில் வந்து சேவ் பண்ணுறாங்க. ஓகேவா. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலாக எடுத்துகிட்டு நமக்கு வந்து கன்வர்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எல்லாமே இன்டர்னல் தான் ரன் ஆகும். இது எதை பேஸ் பண்ணி ரன்னா ஸ்பயர் பேக்கேஜ் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேவா. இந்த ஸ்பயர் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து மல்டிபிள் கிளாஸஸ் இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ் லைப்ரரி ஃபைல்ஸ் அதில் தான் வந்து பேக்கேஜில் தான் இருக்குது. ஓகேவா. அதனால தான் நம்ம வந்து ஒரு ஃபைலாக தான் ரன் ஆகிடும். ரன் ஆகி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி XLS நேமில் சேவ் ஆகும். முடிஞ்ச டாட் க்ளோஸில் வந்து ஃபைல் நம்ம கன்வர்ஷன் முடிஞ்ச க்ளோஸ் கொடுத்தப்பறம் க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கன்வெர்ட்ன்ற மெசேஜ் வந்துடும். ஓகேவா. ஸோ இது வந்து ஒரு ஃபைலை எடுத்துக்கும். நீங்கள் எல்லா ஃபைலும் வந்து கன்வர்ஷன் ஆனதுக்கப்புறம் என்னென்னா இன்புட் டைரக்டரி ஃபைல் வந்து டெல் பண்ண இது ஆப்ஷன் கோடு தான். நீங்கள் டெல் பண்ணிக்கலாம். ஓகேவா. இப்போ ஒரு 10 ஃபைல் இருக்குது. 10 ஃபைல் உங்களுக்கு கன்வர்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆல் PDF ஃபைல் கன்வெர்ட்டட் அண்ட் இன்புட் ஃபைல் டெலிட்ன்ற மெசேஜ் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டில் வந்து இந்த கோட்லேருந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்து காமிச்சிடும். இதில் காமிங்கன்னா கன்சோல் டைல் காமி. இப்போ ஸ்டார்ட்டில் போய் ஸ்டுடியோ போயிடலாம். ஓகே, ஃபைல் நேம் என்ன நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த சர்ச் பட்டனில் .NET ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருங்க. டைப் பண்ணிவிடுங்க. கன்சோல் ஆப்பில் C# விண்டோஸ் அண்ட் கன்சோல். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. பேக்கேஜ் நேம் கொடுத்துடலாம். தட் இஸ் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துடலாம். என்னென்னா PDF டு எக்ஸல் யூஸிங் ஆர் கன்வெர்ட்டர் யூஸிங் பேக்கேஜ் அப்படி நேம் கொடுத்து நான் க்ரியேட் பண்ணுறேன்.
ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆக வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிஃபால்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் க்ரியேட் டிஃபால்ட் ஹெடர் ஃபைல்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதேமாதிரி நேம் ஸ்பேஸ் இன்டெல் கிளாஸ் ப்ரோக்ராம் கிளாஸ் டீட்டா. ஓகே, ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் டாட் மாதிரி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ 3 எரர்ஸ் வருது. ஓகே, ஸோ யூஸிங் spire.pdf-க்குள்ளே அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம பேக்கேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் கோடில் பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டூல்ஸில் போய்ட்டு நியூ கேட் பேக்கேஜ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேனேஜ் நியூ கேட் பேக்கேஜ் மேனேஜர் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌஸில் spire.pdf டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஓகே, ஃபஸ்ட் ஓவர்லேயே ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராஜெக்ட் நேம் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இது வந்து லைசன்ஸ் வெர்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் லைசன்ஸ் வெர்ஷன் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மல்டிபிள் ஃபைல்ஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சில பார்த்தீங்கன்னா spire.pdf வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸஸ், இன்ஸ்டன்ஸ் கிளாஸஸ், அதுக்கப்புறம் அதோடைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கோட் பாருங்கள், கோடு எதுவுமே எந்த எரருமே இல்லை. 0 எரர்ஸ் அண்ட் 0 வார்னிங் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆல் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பில்டில் போய்ட்டு பில்ட் சொல்யூஷன் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி நம்ம டேரக்டில் வந்து இன்புட் ஃபைல் கொடுத்துருக்கோமா செக்ஸ் பார்த்துலாம். ஸோ பில்டு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இன்புட் பிடிஎஃப்பில் பாருங்கள், இன்புட் பிடிஎஃப்பில் ஃபைல் எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் மட்டும் இப்போ வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுறேன். என்ன நேம் கொடுக்கலாம்? சரி, மந்த்லி பட்ஜெட் பிளானரே கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 36 பேஜஸ் இருக்குது. பட் நம்ம spire.pdf பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போதைக்கு இந்த 10 தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 ஃபைல் தான் வந்து பேரில் வந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் இப்போது மினிமைஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம டீபக்கில் போய்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம்னால நான் கொஞ்சம் டைம் டிலே இருக்கும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஆகிடும். ஓகேவா? வெயிட் பண்ணுவோம். கன்வெர்ட் ரன்னிங்கில் இருக்குது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ கன்வெர்ட் ஆகிடுச்சு. மந்த்லி பட்ஜெட் பிளானர்.pdf வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ நம்ம ஏன்னா இப்போ ஒரு பிடிஎஃப் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் மல்டிபிள் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா கூட நமக்கு வந்து இந்த கன்சோல் ரைட்டில் வந்து நமக்கு அவுட்புட் காமிச்சிடும். இப்போ பாருங்கள், இன்புட் பிடிஎஃப் ஃபைலில் வந்து ஃபைல் டிலீட் ஆகிடுச்சு. அவுட்புட்டில் பாருங்கள் எக்ஸலாக க்ரியேட் ஆகிடுச்சு. என்ன நேம்னா மந்த்லி பட்ஜெட் பிளான் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். சில பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பேஜஸ் பாருங்கள், இது நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜஸ். ஸோ அதே மாதிரி அதோடைய இதுவும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் எனக்கு பிடிஎஃப்பில் பிடிஎஃப் டு எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இப்போது. ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த செல்ஸில் தகுந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ spire.pdf வந்து நமக்கு நல்லா இருக்குது. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க லைசன்ஸு. இது மாதிரி பாருங்கள், பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3, 5, 6 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 பேஜஸ் மட்டும் தான் நமக்கு வந்து நமக்கு பேரில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.